எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம வாழ்க்கைய தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது சீக்கிரமாவே அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும். நிலா இருந்துட்டு சோழன் கிட்ட இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோழன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு நிலா, நீ பண்ண காரியத்தை நினைச்சுதான் நானே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். நீ எதை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எப்படியோ ஒரு வழியா நம்ம வீட்டுக்கு ஒரு புது டிவியை வாங்க போகிறோம். அடுத்த மாதம் அண்ணன் சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜை ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து இந்த வீட்டையும் டோட்டலாக மாற்றியே ஆகணும். அப்போ தான் சந்தாவை நம்ம இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வர முடியும். பாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் சந்தாவுக்கு நகை போடுவோம், பணத்தை கட்டுவோம்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் காலையை அளந்துட்டு வந்துட்டீங்க. இப்போ அந்த டைமுக்குள்ளே நம்ம சந்தாவை போய் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடணும். அப்படி இல்லாட்டி சந்தாவோட தாய் மாமங்க வந்து நீ நம்ம சந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அண்ணன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் நிற்கணும். ஏற்கனவே கார்த்திகாவோட வாழ்க்கையில் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு மட்டும் கார்த்திகாவோட அப்பா அம்மா சம்மந்திச்சிருந்தா அன்னைக்கு கார்த்திகாவுக்கும் அண்ணாவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். இந்த வீட்லேயும் ரொம்ப சந்தோஷமாக கார்த்திகா இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க பொண்ணோட பேச்சை கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவு பண்ணாங்க. இன்னைக்கு கார்த்திகாவோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக நிற்குது. ஆனால் அண்ணனோட வாழ்க்கையை நம்ம அப்படியே விட்டுற முடியாதுல்ல. சீக்கிரமாக நம்ம சந்தாவை கல்யாணம் பண்ணி வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.